வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க ரொம்ப விவேகமானவங்க, சமயம் அறிந்து நடந்து கொள்ளக்கூடியவங்க, அதீத புத்திசாலிங்க. மன அமைதியாக இருப்பதற்காக கோவில் தர்ம காரியங்களில் அதிகம் தங்களை ஈடுபடுத்தி கொள்வாங்க. ஒவ்வொரு நாளையுமே கடவுள் தந்த அற்புதமான நாளாக எண்ணி வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அந்த ஆத்ம திருப்திக்காக வாழக்கூடியவங்க நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள். அதே மாதிரி அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. இவங்களுக்கு அடுத்த வருகின்ற 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, இந்த ஆடி மாதத்தில் என்ன செய்யலாம், இந்த ஆடி 18 அன்னைக்கு ஆடி பெருக்கு அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆடி 18 அப்படிங்கிறது அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோங்கிய ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள்களை வாங்கி வைப்பதும் பெருகி வரும் ஆற்று பெருக்கு போல் உங்களுடைய வாழ்க்கையும் பெருகி வரணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அரிசி பருப்பு மளிகை சாமான பொருட்களை வாங்கிட்டு வந்து இந்த ஆடி 18 வீட்டில் வைக்கலாம். அதே மாதிரி பெண்கள் ஆற்றங்கரைக்கு சென்று தாலி பெருக்கி போடுறது, அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற பெண்கள் நல்ல ஒரு கணவர் தங்களுடைய வாழ்க்கை துணையாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆற்றங்கரைக்கு சென்று வேண்டி வழிபடுவதும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி பெண்கள் இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு இந்த ஆடி 18 அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அம்மனுக்கு அலங்காரம் செய்து மங்கள பொருள்களை வைத்து அலங்காரம் செய்து வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி இந்த ஆடி பெருக்கில் வீட்டுக்கு தேவையான மங்கள பொருள்கள் மட்டுமில்லை, விவசாயத்திற்கு அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய செல்வங்கள் பெருகி வர்றதுக்கு இந்த ஆடி 18 அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள். ஏன்னா அன்னைக்கு தான் ஆற்றுல இருந்து நீர் திறந்து விடுவாங்க. அந்த நீர் திறந்து வர்றது அப்படிங்கிறது விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வைத்தது போல. அந்த நாளை தான் இந்த பெருகி வர்ற நாளை தான் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் பெருகி வருங்கிறதுக்காக நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு எது நிலையான செல்வம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த நாளில் நீங்கள் அதெல்லாம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலனை பெற்றுத்தரும். சரி வாங்க, நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற 30 நாட்கள், இந்த ஆகஸ்ட் மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாத கிரகநிலை பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்கா இல்லையா, மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும், ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்காரர்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி வாங்க மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இந்த மாதமாவது உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கா, இந்த மாதத்துலையாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நிகழப்போகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பலவிதமான மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எதுலேயுமே நீங்கள் எதிர்பார்க்காத அளவு நல்ல விசேஷங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. அதே போல் குடும்ப விஷயங்களில் சின்ன சின்ன நெருக்கடிகளை இந்த மாதத்தில் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஆன்மீக ரீதியாக ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். தொலைதூர பயணங்கள்லாம், நீண்ட தூர பயணங்கள் செல்லும் வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். அதை பயன்படுத்தி கொள்வது ரொம்பவும் நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் அல்லது குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும். திடீர்னு ஒரு செலவுகள்லாம் நிற்கும். கவனமாக இருங்க, செலவுகளை சிக்கனமாக பயன்படுத்துங்க. வருங்காலத்திற்கு உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு
பேசுவதற்கான சூழல்லாம் ஏற்படலாம். கவனமாக இருங்க. வார்த்தைகளை பேசும்போது நிதானமாக பொறுமையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் தவறாக இந்த டைமுக்கு புரிந்துக்குவாங்க. கவனமாக இருங்க. பேச்சில் ரொம்ப தெளிவாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. அவசரப்பட்டு ஏதாவது தவறான வார்த்தைகளோ அல்லது கசப்பான வார்த்தைகளோ இந்த டைமு நீங்கள் பயன்படுத்திடாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போட்டுரும். தொழில் உத்தியோகத்தில் வருமானம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வருமானம் சம்பந்தமான விஷயங்களை நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். கடந்த மாதங்களை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முதலீடுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா பெரிய தொகையில் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. வராமல் இருந்த ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த பணம் கூட இந்த டைமு உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. அதே மாதிரி திருமண வாழ்க்கை, குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கவனமாக இருங்க. இந்த டைமு வீண் செலவுகள் வேண்டாம். கணவன் மனைவி உறவு கூட உடன் பிறந்தவர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரும். கவனமாக இருங்க. இந்த டைமு உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோலில் வைத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. கடந்த கால பிரச்சனையை மீண்டும் பேசாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. பல சிக்கல்களை இதனால் தவிர்க்க முடியும். உங்களுடைய ராசி அதிபதி தற்போது புதன் வக்கரகம் அடைந்திருப்பது தேவையில்லாத குழப்பங்களையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும் என்பதனால குடும்பத்தில் உள்ள குடும்ப உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது மிதுன ராசி அன்பர்களே. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குடும்ப உறவுகிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே நீங்கள் எந்த துறையில் என்ன வேலை செய்தாலும் வணிகம் செய்தாலும் மிக அனுகூலமான பலன்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடுலாம் போய் செல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்துலலாம் வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது. வெளிநாட்டில் வசிச்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு உத்தியோகம்லாம் அற்புதமாக இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் கூடுதல் பொறுப்பும் இந்த மாதத்தில் ஏற்க வேண்டிய ஒரு சூழல் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதாவது வேலை பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. போதிய ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரமே கிடைக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க தான். அதனால் ஓய்வே இல்லாமல் உழைக்க முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு இந்த மாதத்தில் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். ஆனால் அனைத்துமே தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு குடிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய பொருளாதாரத்துலேயும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியெலாம் இருக்குது. பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவியும் ஆதாரமும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவ செலவுகளும் சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கும் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதத்தில் இருக்கும். எனவே கூடுதலான வருமானம் இல்லையா அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் திடீர்னு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி நீங்கள் வருத்தப்படுற டைம்லேயே திடீர்னு உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுல ஒரு சில தாமதம் ஏற்படும். அதனால் அதிகப்படியான செலவுகளை இந்த மாதத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்திற்காக செய்யும் செலவுகளை, உடன் பிறந்தவர்களுக்காக செய்யும் செலவுகளும், அவங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லதையே வழங்கும். அனைத்துமே மிக முக்கியமான ஒன்று. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய உடன் பிறந்தவங்ககிட்டையும் உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை தவறாமல் வழிபட்டுடுவாங்க. அதுவும் உங்களுடைய குலதெய்வம் ஒரு அம்மன் தெய்வமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நிச்சயமாக அந்த அம்பிகை உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒளிமயத்தை உருவாக்குவார். நீங்கள் இருக்கும் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அந்த அம்பாலோட அருள் பரிபூரணமாக கிடைத்ததுனா தான் உங்களுடைய வாழ்க்கை செழுமையாகவும் செம்மையாகவும் வர முடியும். அதனால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தில் இந்த ஆடி மாதத்தில் சர்க்கரை பொங்கல்
வைத்து வழிபட்டுடுவாங்க. அதுவும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிராம தெய்வங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் குலச்சாற்று விழா நடைபெறும். அதனால் இந்த மாதம் வந்து நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வ கோவிலில் பூச்சாட்டுதல் நடைபெற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது ஒரு தரமான பொருளை தானமாக வழங்குறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.